இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கா, ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கணுமா, அதுக்கான 10 சூப்பர் ஃபுட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா ரத்தத்துல சிவப்பு அணுக்கள், அதாவது ஆர்பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குன்னு தான் அர்த்தம். இதற்கு பெயர் அனிமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் என்பது ஒரு சிவப்பு ரத்த அணுக்கள்ல உள்ள புரோட்டீன் அளவு தான். சிவப்பு ரத்த அணுக்களில் உள்ள புரோட்டீன் அளவை தான் நம்ம ஹீமோகுளோபின் சொல்றோம். இது உடல்ல மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு அனுப்புது. அப்படி உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்துல உள்ள சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு என்று அர்த்தம். இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இரும்பு சத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. அந்த இரும்பு சத்து உள்ள உணவுகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பாலக்கீரை. இதுல இரும்பு சத்து நிறைவா இருக்கு. அதோட இதுல ஃபோலேன் இருக்கிறதுனால ரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. அதே மாதிரி பீட்ரூட்ல இரும்பு சத்து, ஃபோலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி பருப்பு வகைகள், இரும்பு சத்து நிறைந்த பருப்பு வகைகள் ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவி புரியுது. மாதுளையில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால இது இரும்பு சத்தை உறிஞ்சி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது. ஆப்பிள்ல இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த பழம், அதனால இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது. டேட்ஸ் என்று அழைக்கப்படும் பேரிச்சம்பழத்துல ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் ஆற்றல் நிறைய இருக்கு. ஏன்னா இதுல இரும்பு சத்து கொட்டி கிடக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவி புரியுது. அதே மாதிரி புரோக்கோலில இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி, ஃபோலேட் நிறைந்த பூ என்பதனால ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதோட இரும்பு சத்து உறிஞ்சுவதையும் மேம்படுத்துது. அதே மாதிரி தர்பூசணி உடல்ல உள்ள நீர் சத்து பற்றாக்குறைய போக்குவது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது. இதனால ரத்த ஓட்டம் மேம்படுது. அதே மாதிரி பாதாம் வகைகள்ல பாதாமுக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல கொட்டி கிடக்கும் சத்துக்கள் தான் அதோட நன்மைகள். அதுல ஒன்றுதான் இரும்பு சத்து, அதோட விட்டமின் இ கூட இருக்கு. அதனால ஹீமோகுளோபின் அளவு அது அதிகரிச்சு ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்களை பராமரிக்குது. அதே மாதிரி பீன்ஸ் மற்றும் கொட்டை வகைகள், வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்பு சத்துக்கு பெயர் போனது. அதோட அதுல இருக்கும் ஃபோலேட் மற்றும் புரோட்டீன்ஸ் நிறைவாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை அது அதிகரிக்க உதவுது. இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. வீட்டிலேயே நம்மளோட ஹீமோகுளோபின் அளவை அப்படியே உயர்த்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.